உதகை ராஜ்பவனில் பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் மாநாட்டில் கலந்து கொண்டுள்ள ஆளுநர் ஆர் என் ரவி குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கருக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராடியவர்களை போலீசார் கைது செய்ய முயன்றதால் தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் விஜய் சுந்தரம். விஜய், வணக்கம். விவரம் என்ன விஜய்? வணக்கம். நீலகிரி மாவட்டம் உதகையில் பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்கள் மாநாடு துணை ஜனாதிபதி ஜெகதீப் தன்கர் மற்றும் ஆளுநர் ஆர் என் ரவி தலைமையில நடைபெற இருக்கக்கூடிய நிலையில திராவிட தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் மாநில உரிமைகளை பறிக்கும் நோக்கில் துணைவேந்தர்கள் மாநாடு நடைபெறுகிறது என கூறி உதகை ராஜ்பவன் மாளிகையை முற்றுகையிட போவதாக உதகை காப்பி ஹவுஸ் அருகே போராட்டத்தில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. அதாவது தமிழ்நாட்டின் மாநிலம், மத்திய மற்றும் தனியார் பல்கலைக்கழகங்கள் நிறுவனங்களின் துணைவேந்தர்கள் வருடாந்திர மாநாடு இன்று மற்றும் நாளை உதகையில் இருக்கக்கூடிய ராஜ்பவன் ஆளுநர் மாளிகையில தொடர்ந்து 4வது ஆண்டாக நடைபெற ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. இந்த துணைவேந்தர்கள் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக நேற்றைய தினம் ஆளுநர் ஆர் என் ரவி உதகைக்கு வருகை புரிந்த நிலையில இன்று தற்போது இன்னும் சற்று நேரத்தில் வான்வழி பயணமாக இந்திய குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் வருகை புரிய இருக்காரு. அவ்வாறு வருகை புரிந்து ஒரு உதகை அரசு தாவரவியல் பூங்கால இருக்கக்கூடிய ராஜ்பவன் ஆளுநர் மாளிகையில பல்கலைக்கழகங்களுடைய துணைவேந்தர்கள் மாநாட்டை துவக்கி வைக்கவும் இருக்காரு. ஆனா தற்போது உதகையில நடைபெறக்கூடிய துணைவேந்தர்கள் மாநாடு மாநில உரிமைகளை பறிக்கும் நோக்கில் நடைபெறுகிறது என கூறி ஆளுநர் ஆர் என் ரவி மற்றும் இந்திய துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கர் நடத்தும் துணைவேந்தர்கள் மாநாடு கண்டிக்கத்தக்கது என கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டு உதகை ராஜ்பவன் ஆளுநர் மாளிகை முற்றுகையிட போவதாக திராவிட தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் உதகை அருகே இருக்கக்கூடிய காப்பி ஹவுஸ் பகுதியில் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்துட்டு இருந்தாங்க. இந்த போராட்டக்காரர்களை கைது பண்ணும்போது இந்த போராட்டக்காரர்களுக்கும் காவல்துறையினருக்கும் தள்ளுமுள்ளானது ஏற்பட்டது. இப்பொழுது குண்டுகட்டாக அந்த போராட்டக்காரர்களை கைது செய்யும் நடவடிக்கையில தற்போது காவல்துறையினர் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.